ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வீக்கு கூட ஒரு ஒன் ஷாட் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற பிஎல் ஒன் ஷாட்ஸோட அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பிஎல்எஃப்எஃப் மட்டும்தான் இந்த சேனலில் வரும். இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரைட் வேணும்னா நம்மளோட ஃபஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு நல்லா ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்தா ஜேகே வந்து அம்மா என்னடா 3ஆம் தோசை தின்னாலாம் விடுவேன், ஆல்ரெடி 2 சாப்பிட்டேம்மா சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவங்க இந்த கரண்டி வச்சு ஜேகே வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்ன குழந்தையா, இந்த ஏரியாவில் எல்லோரும் என்னை பார்த்தா பயப்படுவாங்க. ஆனால் பாரு உன் தோசை கரண்டிக்கு பயந்து உட்காந்துருக்கேன். நீ எவ்வளோ பெரியவனா வளர்ந்தாலும் என்னோட பையன் தான், தோசை கரண்டிலே அடி தான் சாப்பிட்றான் அப்படின்னே ஜேகேனால சாப்பிடவே முடியல. பட் அந்த தோசை பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவங்க அம்மா ஐயோ இந்த தோசை வேற வேகுது அப்படின்னு. சரி நான் போய்ட்டு வர ஓப்பன் பண்ணுறேன். ஜேகே இதை சாப்பிட்டுட்டு ஜேகே டக்குன்னு வச்சுட்டு கையை கழுவிட்டு ஓடியே போயிட்டான். ஐயோ அப்படி சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜேகே எப்படி ஸ்டக் ஆகிட்டான். ஏன்னா முன்னாடி வந்துட்டு க்யூட்டாக ஒரு பையன் இருக்கான். அவன் கிட்டத்தட்ட ஜேகே ஆகிட்டு ஈக்குவலாக இருக்கான். பட் ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு அந்த பேக்கோட 2 சைடு அவன் கையை வச்சுட்டு பிடிச்சிட்டேன்னு. ஹாய், நீங்கள் தான் ஓனரோட பையனா? ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம், எனக்கு சாவி வேணுமே, எங்கள் அம்மா சொன்னாங்க ஓனரோட பையன் வீட்டில் இருப்பான், போய் சாவி மட்டும் வாங்கிட்டு வாடான்னு. சாவி இருக்கான்? எந்த வீட்டோட சாவி? டக்குன்னு வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு திருப்பி கையை காட்டுறான். ஆப்போசிட் வீடு தான். ஓ அந்த வீடு சாவியா, இது எடுத்துறேன். யாருடா ஜேகே? ஆப்போசிட் வீட்டில் குடி வந்திருக்க பையன். இந்த வரண்டா அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மாவும் டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. டே வந்துட்டியா? வந்துட்டேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சிரிக்கிறான். அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி மதியம் ஆகுன்னு, காலையிலே வந்துட்டீங்க. இல்லை ஆண்டி ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகணுமா, அதான் சரின்னு நேற்று சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். சரி இது சாமி எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போய் சாமி எடுத்துகிட்டு வராங்க. ஜேகே அப்படியே சாஞ்சு நின்ட்டு வீயை பார்த்துட்டு, உன் பேர் என்ன? என் பேர் கிம் தயாங். ஓ இவ்வளோ பெரிய பேரா? ஷார்ட்டாக வீண் கூப்பிடலாமே. சரி, வீட்டுக்கு ஒரே பையனோ? ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சிரிக்கிறான். டே வாடா லேட் ஆயிடுச்சு, இருமா ஆன்ட்டி சாமி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். அம்மா நீ வேகமாக வந்துட்டு திங்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க தேவோட திங்ஸ்லாம் வந்து தேடி எடுத்துகிட்டு இருக்காங்க. கூட அவங்க அப்பாவும் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. எந்த காலேஜ்? பிடிஎஸ் காலேஜ். எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர். சரி நானும் அதே காலேஜ் தான், உனக்கு சீனியர். ஓ ஆமாம் ஆன்ட்டி சொன்னாங்க நீங்கள் அந்த காலேஜ் தானே அப்படி சொல்லும்போது இந்தாடா தேங்க்யூ ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக வாங்கிட்டு போய் சாமியை கொடுத்துட்டான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸ்டில் ஜேகே அங்கேயே பார்த்துட்ருக்கான். என்ன ஜேகே தந்தானா மியூசிக் ஓடுது போல் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க அம்மாவை பார்க்குறான். ரொம்ப வலி இதுடா மகனே, தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து க்யூட்டாக சிரிச்சிட்டே போகிறாங்க. ஜேகே ஐயோ இந்த அம்மா விட யாருமே நம்மளால் அசிங்கப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போகிறான். இந்தா தோசை எத்தனைட்டு காலேஜ் போ. சரி அப்படி சொல்லிட்டு அவன் பிச்சு சாப்பிட்டுட்டேன்னு. அம்மா என்னடா அப்படின்னே, அந்த பையன் காலேஜ் போகணுன்னு சொன்னான். ஸோ இதுக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டா லேட் ஆகும்ல, உன்ட்ட 2 தோசை இருந்தால் கொடுக்கறது. அப்படியே அவங்க அம்மா ஜேகே பார்த்துட்டு சரி இரு அப்படி சொல்லிட்டு அவங்களும் சுட்டு 2 தோசையெல்லாம் வச்சுட்டு சட்னியெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. சரி நான் போய் கொடுத்துட்றேன். இல்லையே நானே போய் கொடுத்துப்பேனே. அம்மா சரி போய் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேகேட்டே கொடுத்துட்டாங்க. ஜேகே வந்து ஒரு ஸ்மைலோடு எடுத்துகிட்டு போகிறான். அந்த வீட்டு வாசலில் போய் நிற்கிறான். கிட்ட பேசுகிற சவுண்ட் கேட்குது. அம்மா ப்ளீஸ் அது வேணாம், எனக்கு உப்புமா செஞ்சு கொடுக்குறேன்டா, இப்போதைக்கும் அதுதான் என்கிட்ட இருக்குது. அம்மா ப்ளீஸ்மா, ஐயோ இந்த உப்புமா செஞ்சுல இந்த ரவையும் எடுக்காத. ஏண்டா அப்பா ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா. சரி அவன் வேணான்னு சொல்கிறான்ல விடுடி. ஷோ இப்போ பசிக்கும்லாம் அவனுக்கு பாருங்க எப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கான்னு. கிளம்புறேன் சாப்பிட்டு கிளம்புடா. அம்மா ப்ளீஸ்மா நான் போய் அங்கே சாப்பிட்டுக்கிறேம்மா. சரி அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சுல அதுலேயாச்சும் நான் போய் வாங்கிட்டு வரேன். அம்மா டைம் ஆயிரும்மா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். என்ன டைம் ஆயிரும் மொத்தம் அவனுக்கு டைமுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக பஞ்சாயத்து வச்சுட்டு இருக்கான். கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இங்கே யாருக்கு நமக்குள்ள தெரியும்? தெரியல. சரி போய் டோர் ஓப்பன் பண்ணு. எனக்கு உப்புமா செய்ய மாட்டேன்னு சொன்னாதான் ஓப்பன் பண்ணுவேன். ஜேகேக்கு சிரிப்பாக வருது. உப்புமா செய்ய மாட்டேன்னு சொன்னால் டோர் ஓப்பன் பண்ணுவியா? அட போட அப்படிங்கிற மாதிரி ஜேகே சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறமா வந்துட்டு பிஏ தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணிப்பான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே வந்து கையில் ஒரு பிளேட்டோடு நின்றுட்டுருக்கான். என்ன வேணும்? இந்தா இது உனக்கு தான். என்னக்கா அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் தோசை சட்னியெல்லாம் இருக்குது. தோசையா அப்படின்னு. எனக்கு தோசை பிடிக்கும்ல. எனக்கு தோசை பிடிக்கும் அப்படின்னு டக்குன்னு வந்துட்டு வீயோட அம்மா வந்துட்டு எதுக்குப்பா இதெல்லாம்? இல்லை ஆண்டி பரவாயில்ல சாப்பிடுங்க. இல்லைப்பா அது இந்தாங்க இதை வந்து நீங்கள் இப்போதைக்கு வீக்கு கொடுங்க. அம்மா அவங்க 2 பேர்த்துக்கும் கரெக்டாக அவங்க வந்துட்டாங்க. என்னங்க நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க.
ஜேகே வந்து லைட்டாக அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறான். அவங்க ஆல்ரெடி வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கும் தோசை ஊற்றி சட்னி சாம்பார்லாம் ஊற்றி கொண்டு வந்துட்டாங்க. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வி எல்லாத்தையுமே வாங்கிக்கிறோம். வியோட அம்மா வி பார்த்துட்டு எதுக்குடா வாங்குற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் வி வந்துட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகே பார்த்து சிரிச்சிட்டே வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அப்புறம் வந்துட்டு வி சாப்பிட்டுட்டு அழகாக கிளம்புறோம். ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கோம், ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டு டக்கின் பண்ணி ஒரு கண்ணாடி வேற போட்டிருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஜேகேவோட அம்மா ஆல்ரெடி ஜேகே வெளியே தள்ளிட்டு அவங்க போய்ட்டு கதவை சுற்றிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து அங்கே ஒரு கடை வச்சுருக்காங்க, பெரிய ஹோட்டல். அந்த ஊரில் அவங்க ஹோட்டல் தான் கொஞ்சம் பெரிய ஹோட்டல். அதனால் அவங்க வந்து ஹோட்டல் போயிருப்பாங்க. இவன் பைக்கிலே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சரி இவன் எப்பண்டா வருவான் பார்க்கலான்னு பொறுமையாக அந்த வெளியே வந்துட்டு, அம்மா லேட் ஆகிடுச்சுமா, எனக்கு அட்ரஸ் கூட தெரியாதுமா. சரி வாடா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து வீயை கூட்டிகிட்டு வந்து அந்த ஒரு இடத்துல நின்றுட்டு ஆட்டோ வருமானு வேறு தெரில. ஐயோ டக்குன்னு ஆட்டோவை பிடி. என்ன நான் என்ன ஆட்டோ வராட்டோலாம் அனுப்பிட்டாடா இருக்கேன், டக்குன்னு பிடிங்கிற அப்படியே குத்துனணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டை சிக்னல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீ சிரிச்சிட்டேன்னு, அம்மா வேமா ஆட்டோ பிடிமா அப்படியே இருடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து அவன் பைக் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தினான். 2 பேரும் பார்க்குறாங்க ஜேகே தான். ஜேகே எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படி சொன்னதுக்கப்புறம் அது ஆட்டோ இங்கே வருமாப்பா? ஆட்டோலாம் இங்கே வராது ஆண்டி. டக்குனவே வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க அம்மா எனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இங்கே ஆட்டோ வராதா? ஆட்டோ வேணால் மெயின் ரோடுக்கு போகணும். அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வீ வந்து பார்க்குறான். அது இங்கேருந்து ஒரு 1/2 hour நடந்து போனா வந்துடும். 1/2 hour நடக்கணுமா அம்மா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாகவே பார்க்குறான். ஜேகேக்கு ஸ்மைலாக வருது. பாரு எவ்வளோ க்யூட்டாக பார்க்குறான்னு. அது அம்மா இப்போ நான் என்னமோ பண்ணிட்டு போனேன், இன்றைக்கி காலேஜுக்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு வீ வந்து ரிட்டன் போகிறான். டக்குன்னு அவங்க அம்மா வீயோட பேக்கை பிடிச்சிட்டு எங்கடா போகிறேன்? நான் வீட்டுக்கு போகிறேன். இப்போ இதுக்கு மேலே லேட்டாக போனால் ஃபர்ஸ்ட் டேவே லேட்டு, ஒரே அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து போக போகிறான். நீ வேணா வா, நான் வேணா உன்னை டைமுக்கு ட்ராப் பண்ணுறேன். டக்குன்னு வந்துட்டு வீ வந்து ஜேகே பார்க்குறான். ஜேகேவோட பைக் வேறு புல்லட். அவனுக்கு புல்லட்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறான். இல்லைப்பா உனக்கு எதுக்குப்பா சிரமம், ஆல்ரெடி சாப்பாடே காலையில் நீங்கள் தான் கொடுத்தீங்க, இல்லை இந்த சிரமம் வேறம்மா. இல்லைப்பா வேணாம் பார்க்கணுன்னு. என்ன ஆண்டி நெய்பர்ஸாக இருக்கும், அது இல்லாமல் நம்ம 2 பேர் போய் சொந்தக்காரங்க வேறு ஆக போகிறோம். சொந்தக்காரங்களா சொல்லிட்டு வீ கேட்குறான். ரெகுலராக பார்க்குறோம்ல, அப்போ என்ன பேர் நான் உங்களை ஆண்டின்னு கூப்பிட மாட்டேன், அத்தன் தான் கூப்பிடுவேன். சரிப்பா கூப்பிட்டுக்கோப்பா. அப்படி பார்த்தா எங்கள் அத்தையோட பையனை கொண்டு போய் விடக்கூடாதா? கொண்டு போய் விடலாம் தான், ஆனால் இது உனக்கு சிரமம்லாம் இல்லை ஆண்டி அப்படின்னு. சரிம்மா நான் போகிறேன்னு சொல்லிட்டு வீ வந்து க்யூட்டாக ஏறி உட்காந்துட்டான். ஜேகேக்கு ஸ்மைல் தான் வருது. டக்குன்னு ஏறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வீ அப்படி சொல்லிட்டு. அவன் கொஞ்சம் விளையாட்டு பையன், கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருப்பான்ட்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்லை ஆண்டி பரவாயில்ல அப்படின்னு. சரிப்பா சரி வீ பார்த்துப்போ. இங்கே பாரு நொடு இதை பேசினா போய் உடச்சிருவான், அமைதியாக போகணும். ஜேகே வந்து அதை கேட்டு சிரிக்கிறான். வீ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாய் லவ் யூன்னு சொல்கிறவங்கம்மா. சரி லவ் யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருப்பாங்க. ஜேகே வந்து பைக் எடுத்துட்டான். அவன் எடுக்கும் போதே புல்லட் செம்ம ஃபாஸ்ட்டாக தான் போகுது. வாவ் செம்மையாக ஓடிச்சிங்க நீங்கள் புல்லட்டை. ஆமாம் எனக்கு புல்லட் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், ஆனால் அப்பாவுக்கு பயம் அதை ஓட்டி எங்கேயாச்சும் விழுந்துருவேணும்னு, அதனால வாங்கி தரல தெரியுமா. பட் இது நல்லா இருக்குது புடுன்னு சொல்லிட்டு வீ வந்து க்யூட்டாக சொல்கிறான். ஜேகே வந்து மிரரில் வந்து வீயே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு வீ ஃபுல்லாக வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ வந்து ஜேகேவோட பைக் வந்து காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகுது. வீ வந்துட்டு உட்காந்துட்டே வேடிக்கை பார்த்துட்ருக்கான். எல்லாருமே ஜேகேவோட பைக்கை பார்த்தோன்னு டக்குன்னு தலையை குனிஞ்சிட்டாங்க. எல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். ஜேகே பைக் நேரத்தில் எடுத்த போகிற வரைக்கும் எல்லாருமே ஜேகே பார்த்த உடனே தலையை குனிஞ்சிருப்பாங்க. ஜேகே அந்த காலேஜ்லேயே செம்ம கெத்தான சீனியர். ஜேகே பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அவன்கிட்ட வச்சுக்கிட்டால் தப்பிக்கவே முடியாது, அவனை யாராலுமே நிமிர்ந்தே பார்க்க முடியாது. ஜேகேவோட ஐஸை பார்த்தாலும் ஜேகே டென்ஷன் ஆகிடுவான். அவன் ஐஸை பார்த்தீங்கன்னா யாருமே பேச விட மாட்டான். பட் வீயை வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அவன் வீயோட ஃபேஸே நிமிர்ந்து பார்க்குறான். இல்லைனா ஜேகேவே யார் ஃபேஸையும் நிமிர்ந்து பார்க்க மாட்டான். வீ வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு ஏன் எல்லோரும் உன்னை பார்த்தோன்னு பவ் பண்ணுறாங்க தெரியல அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு பைக்கை நிறுத்திட்டு கெத்தாக இறங்குறான். அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக வீயே வந்துட்டு ஜேகே பார்க்குறான். செம்ம மாசாக இருக்கு. அந்த தமிழில் அந்த பிளாக் கலர் இருக்குல்ல அந்த அவுட்ஃபிட்டில் இருக்கான். நீ என்ன காலேஜுக்கு இப்படி ஒரு அவுட்ஃபிட்டில் இருக்க? ஏன் இது உனக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்கதான் மாசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீ லைட்டாக சிரிச்சிட்டு சரி நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து நடந்து போகிறான். வீ வந்து நடந்து போயிட்டுருக்கான்ல, பின்னாடியே ஜேகே போகிறான். எல்லோரும் வீயை பார்த்து தலையை குனிறாங்க. ஏன்னா பின்னாடி ஜேகேலாம் வரான். அதனால் ஜேகே வந்துட்டு கேஷுவலாக போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டான். வீ வந்துட்டு சிரிச்சிட்டே இருப்பான். என்ன மச்சான் பாடிகார்டு வேலையெல்லாம் பார்க்குற? ஜிமின் தான் உட்காந்து நக்கல் அடிச்சிருப்பான். டக்குன்னு ஜேகே பார்த்து முறைச்சோன்னே என்னடா முறைக்கிற, உண்மையை தானே கேட்டேன். ஒன்றுடா அதிசயமாக இருக்கே, ஓம் பைக்கில் எங்களை தவிர ஒரு பையன். ஜேகே டக்குன்னு ஜிமினை பார்த்துட்டு என்ன அப்படின்றான். ஆமாம் உன் பைக்கில் ஏறினது நான் உங்கள் அம்மா தான், இப்போ எங்களை தவிர இன்னொரு பர்சன் இருக்காங்கன்னு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது.
ஏன் என் பைக்கில் என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் இருக்கக்கூடாதா? ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு வந்து ஜிமின் ஜேகே பார்க்குறான். ஆ அவன் என்னது? டேய், லவ் செட் ஆகும்னு நினைக்கிறியா? ஏன் எனக்கு லவ் செட் ஆகாதுன்னு நினைக்கிறியா? செட் ஆகும் தான், பட் பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கானே. ஒரு ரவுடிக்கு ஒரு இன்னசென்ட் தான் பெஸ்ட் பேர். ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமின் அமைதியாகிட்டான். ஜேகேவோட கேங்கில் வந்துட்டு ஜிமின், சுகா, ஜேஹோப், ஆர்எம்ஜி இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. எல்லோரும் எந்திரிச்சு கிளாஸ்க்கு போகிறாங்க. கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் தான் கிராஸ் ஆகி போகணும். அங்கே பார்த்தா டேம் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஏன்னா யாருமே டேக்கிட்ட பேசவே இல்லை. இந்த காலேஜ்குள்ளே ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கும்போது ஜேகே பற்றி தெரியாமல் யாருமே உள்ளே வர முடியாது. வீக்கு தான் ஸ்டில் தெரியவே இல்லை, மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதுவும் ஜேகே அண்ணா கூட பைக்கில் வந்திருக்கான். ஆத்தாடின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட வீக்கிட்ட வச்சுக்கல. பேசி ஒரு வேளை பிரச்சனையாகி இவன் ஜேகிட்ட சொல்லி ஜேகே நம்மளை கொண்டானா என்ன பண்ணுறதுங்கிற அளவுக்கு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஒருத்தன் கூட வீட்டை பேசலை. அவன் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து திடுக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்துட்டு யார்ட்டாச்சும் பேசணும்னு தோணுது. அவன் யார்ட்டாச்சும் பேச பண்ணாலும் சாரி அப்படி சொல்லிட்டு இவன் பேசுனாலே அவங்க சாரி கேட்குறாங்க. எதுக்குன்னே அதெல்லாம் வீக்கு புரியல. அப்படியே இருக்குது. வீ அமைதியாக உட்காந்துருக்கான். ஜேகே வந்து அந்த கிளாஸ்குள்ளே என்டர் ஆகுறான். ஜேகே பார்த்து எல்லாரும் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. வீக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டூடெண்ட் தானும் ஜேகே, ப்ரொஃபஸரா? நம்ம எது தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு அவனே எந்திரிச்சு நிற்கிறான். ஜேகே எல்லாரையும் பார்த்துட்டு வீயை பார்க்குறான். எல்லாருமே உட்காந்துட்டாங்க. வீ நின்றுட்டே இருக்கான். என்னாச்சு வீ? ஒன்றும் இல்லை ஜேகே. நீ ஸ்டூடெண்ட்டா ப்ரொஃபஸரா? நான் ஸ்டூடெண்ட் தான். அப்புறம் எல்லோரும் ஒன்று பார்த்து நிற்கிறாங்க. எல்லாருமே செம்ம ஷாக்காக பார்க்குறாங்க. வீ கொஷின் கேட்குறது ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா யாருக்குமே ஜேகே பதிலே சொல்ல மாட்டான். ஆனால் வீ கேட்க ஜேகே பதில் சொல்கிறான். என்னடா பதிலாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்ருக்காங்க. அப்போல்லாம் இல்லை உட்காரு அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு அவனும் உட்காந்துட்டான். ஏன் கிட்டே யாரும் உட்காரலையா? அவன் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கான். அந்த பெஞ்சில் 3 பேர் உட்காரலாம், பட் யாருமே உட்காரல. ஏன் தெரியலையே. அவங்க யாருக்குமே என்ன பிடிக்கல போல். யாருமே கிட்ட வரல. ஜேகே அப்படியே கிளாஸில் மொத்த பேரையும் முறைக்கிறான். எல்லாம் பயந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் அள்ளு விடுது. சுகரா எதுக்கு எல்லாரையும் முறைக்கிற? ஒன்றும் இல்லை. வீ நீ ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு வா. ஓகேன்னு சொல்லிட்டு வீ வந்து ஃப்ரண்ட் பெஞ்சில் யாருமே இல்லை. அவன் அங்கே வந்து உட்காரான். ஜேகே அப்படியே அந்த பெஞ்சில் கையை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அங்கே இன்னொரு பையன் வந்து இன்னசென்ட்டாக உட்காந்துருக்கான். ஓய் எந்திரி. அவனு எந்திரிச்சு அப்படியே ஜேகே பார்க்குறான். உன் பேர் என்ன? சரி இங்கே வா. அவனும் வந்துட்டான். வீ பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவன்கிட்ட மட்டும்தான் உட்கார. ஓகே அப்படி சொல்லிட்டு அவனை வந்து வீயை பார்க்குறான். வீ அவனை பார்த்துட்டு ஏன் ஜேகே மிரட்டி உட்கார வைக்கிறேன்? அவன் நார்மலாக தானே உட்கார வச்சு, நீ அமைதியாக உட்காரு. சரி அப்படி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு வீயை எழுப்புறான். வீயை எழுந்திரிச்சு பார்க்குறான். இங்கே வாங்க அப்படின்னோடனே வீ வந்து ஜேகே கிட்டே நிற்கிறான். ஜேகே வந்து வீயோட ஷோல்டரில் கை போட்டு இங்கே இருக்கிறதுல யாரும் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வீ பார்க்குறான். பக்கத்தில் உட்கார கேட்டேன். அப்படியே வந்துட்டு வீ ஃபுல்லாக எல்லாரையும் பார்க்குறான். அவனுக்கு யாருக்கிட்டவே பேசணும்னு தோணல. பட் அவனுக்கு சின்ன பார்க்கும்போது ஓகே அப்படின்னு ஃபீலாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த பையன்மா கூட உட்காந்தா போதுமா? போதும். அப்போ சரி நீ உட்காந்துக்கோ. சரி நான் போகிறேன். சரி சொல்லிட்டு கியூட்டாவே வந்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஜேகே போயிருப்பான். ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜேகேவே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. என்னடா புதுசாக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பற்றி பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படியே கிளாஸ்க்கும் போயிருப்பாங்க. அன்றைக்கி காலேஜில் வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டை பேசியிருப்பாங்க. ஏன்னா வீ வந்து சென்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறான். சென்னும் அழகாக சிரித்து வீட்டை பேசிகிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போதே எல்லாருக்கும் ஓகே இவன் நல்ல பையன்தான் போல், ஜேகிட்ட மாட்டியெல்லாம் விட மாட்டான், இவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு தோணிடுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டை பேசுகிறாங்க. வீயும் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறான். கிளாஸ் மொத்தத்தையும் ஃப்ரெண்டாகிட்டான். இப்போ அவன் பக்கத்தில் வந்து மொத்தமாக 4 பேர் ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அவனுக்கு இந்த சைடு 2 பசங்க உட்காந்துருக்காங்க. நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பெல் அடிச்சிருச்சு. இன்றைக்கி மேம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. வீ வந்து பார்க்குறாங்க. ஜேகே இல்லை. காலையில் கொண்டு வந்து கொடுத்தாங்கிறதுக்காக ஈவினிங் எதிர்பார்க்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். டேவி என்கிட்ட ஆட்டோ ஏறி வந்துடுறியா? சரிம்மா அட்ரஸ் தெரியும்ல? தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கே ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ ஸ்டாப் இருக்கும். அங்கே போயிட்டு ஆட்டோ பிடிச்சி டேரெக்டாக வீட்டுக்கு போயிருப்பான். ஜேகே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் அரட்டை அடிச்சுட்டு ஒரு 1/2 hour லேட்டாக வந்து பார்க்குறான். வீயை காணோம். எங்கே அவனை காணோம்? அவனை காணோம் தேடுங்களா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு மச்சான் அப்படின்னு என்ன ஜிமின் அப்படி சொல்லிட்டு வீ வந்து ஜிமினை பார்க்குறான். ஆட்டோ ஏறி போயிட்டானா? ஆட்டோ ஏரியா? ஆட்டோ ஏறி போயிட்டானா? நானே கூப்பிட்டு போயிருப்பேன். சரி விட்டு டென்ஷன் ஆகுது, சேஃப்டியாக இருக்கணும், என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
அவன் அடுத்த செகண்டே அவன் புல்லட் எடுத்துகிட்டு சர்ன்னு போகிறான். இவனுங்களாம் என்னடா வெளியே போகலாம் பிளான் பண்ணி தான் டக்குன்னு போயிட்டான். காதல் வந்துருச்சு, இன்னும் பெருமாச்சான கையில் பிடிக்க முடியாது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் டேரெக்டாக பப்புக்கு போயிருப்பாங்க. ஜேகே வீட்டில் வந்து பைக்கை நிறுத்திட்டு பார்க்குறான். ஆல்ரெடி வியோட ஸ்லிப்பர் அவங்க வீட்டில் இருக்குது. ஜேகே வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டா ஒரு காஃபி போட்டு வெளியே வந்து பார்க்குறான். வி அப்போ தான் வெளியே வரான். அம்மா கடையே தெரியாதம்மா, ஏம்மா பால் பாக்கெட் வாங்க சொல்லி நான் டார்ச்சர் பண்ணுறேன். உனக்கு காஃபி வேணுமா வேணாமா? வேணும். அப்போ போ. சரி அப்படி சொல்லிட்டு அவன் வெளியே வரான். ஆப்போசிட்டில் ஜேகே இருக்கான். அவன் அப்படியே வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு அப்படியே அவன் தலையை டக்குன்னு குனிஞ்சிட்டான். ஜேகே அப்படியே வியவே பார்த்துட்ருக்கான். வி அப்படியே குனிஞ்ச தலை நிமிடாமல் கடைக்கு போயிட்டு குடுக்குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடியே போயிட்டான். என்ன பண்ணுறான் இவன்? ஏன் நிமிந்து கூட பார்க்கல? ஜேகே வந்துட்டு அதை யோசிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். நைட் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதாவது ஒரு 7:30 இருக்கும். நல்லா இருட்டிருச்சு. அப்படியே வி பூனைக்குட்டி மாய்க்கிறது வந்துட்டு வெளியே வரான். ஜேகே பார்த்துட்டே இருக்கான். அவன் ஸ்டெப்ஸ் ஏறி குடுக்குடுன்னு ஓடி போய் செவத்து கட்டையில் ஏறி உட்காந்துட்டு அவன் வந்துட்டு பொறுமையாக எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஜேகே அவங்க வீட்டு மாடிக்கு போகிற மாதிரி போனவன் நம்ம ஏன் அந்த மாடிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணிடுச்சு. கடகடன்னு அவன் ஸ்டெப்ஸ் ஏறி வியோட மாடிக்கு வந்துட்டான். நீங்கள் இங்கே அப்போ தான் வந்துட்டு வி வந்து பார்க்குறான். ஜேகேவோட ஒரு கையில் வந்து பீர் பாட்டில் இருக்குது. என்ன குடிப்பீங்களா? ஆமாம், அதுக்கு என்ன எங்க குடிக்கக்கூடாதா? அது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே ஜேகே நிமிந்தே பார்க்க மாட்டேங்கிறான். நீ ஏன்னா நிமிந்து பார்க்க மாட்டேங்கிற? உங்களுக்கு தான் யார் உங்களை நிமிந்து பார்த்தாலும் பிடிக்காதில்ல. ஜேகே வந்து டக்குன்னு வீக்கிட்ட வந்து வியோட ஹெட்டை தூக்கிட்டான். எனக்கு நீ என்னை பார்த்தீங்கன்னா பிடிக்கும். சரி பயப்படாத, எனக்கு நீ என் ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு யார் பார்த்தாலும் பிடிக்காதுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. அப்போ நான் என்னை பற்றி விசாரிச்சிருக்க? நான் விசாரிக்கலை, ஆனால் எல்லாரும் சொன்னாங்க அப்படிங்கும்போது வீக்கு அவ்வளோ பயம். அவன் கண் அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டுருக்கு. ஜேகே வந்து வியோட ஃபேஸ்கிட்ட அப்படியே க்ளோஸில் போயிட்டான். இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே இவ்வளோ க்ளோஸாக போய் பேசினது ஃபர்ஸ்ட் டைம் அவங்ககிட்ட பேசுகிறேன். ரீசன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. டக்குன்னு வி வந்து நிமிர்ந்து ஜேகேவை பார்த்துருப்பான். 2 பேரோட ஐஸும் மீட் ஆகுது. வீக்கு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரீசன் கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு வச்சுக்கோவேன். அந்த வாசலில் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உன்னை பைக்கில் ஏற்றுனேன். இல்லைனா விசாரிச்சிருப்பேன் அதையும். உங்கள் பைக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அப்புறம் உங்கள் அம்மா தவிர யாரும் என்னதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு ஜிமின் மட்டும்தான். அந்த குரங்கு மட்டும்தான் நான் என்ன சொன்னாலும் கேட்காம என் பைக்கில் ஏறும். மற்றபடி யாருமே என் பைக்கில் ஏறினதே இல்லை. ஈவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏற பயப்படாங்க. இப்போ நான் தெரில உன்னை ஏன் ஏற்றிருக்கேன்னு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட நான் இப்படி இருக்க மாட்டேன். அது அப்படி சொல்லிட்டு வி வந்து பார்க்குறான். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இப்போ நீ என்ன சொல்கிற? வி அப்படியே பார்த்துட்டு நான் இது வரைக்கும் உங்கள் கேரக்டர் எப்படின்னு பார்க்கல, பட் அவுட்ஃபிட் படி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வி சிரிச்சிட்டு அடங்கி ஓடி போயிருப்பான். ஜேகேக்கு விஷயம் பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் வந்து அவன் ஐஸ் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வியவே பார்த்துட்ருக்கு. வியை இறங்கி போனவன் திரும்பி ஜேகே பார்த்துட்டே வந்துட்டு கீழே போய் சிரிக்கிறான். ஜேகேவும் சிரிச்சிட்டு அந்த பீரை எடுத்து வாயில் வைக்கிறான். வி அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிருப்பான். அன்றைக்கி நைட் வந்து அப்படியே தான் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வி வந்து பார்க்குறான். ஆல்ரெடி ஜேகே நின்றுட்டுருக்கான். வெயிட் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வியும் போய் பைக்கில் ஏறுறான். ஜேகே சிரிச்சிட்டு வந்து பைக் எடுத்துகிட்டு என்ன ஏறிட்டேன், இந்த பைக்கில் ஏறலான்னு தோணுச்சு. டக்குன்னு வந்து ஜேகே திரும்பி பார்த்துட்டு பைக்கில் கடைசி வரைக்கும் ஏறுவியா? ஏறலாம். அம்மா சொன்னாங்க ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொன்னாங்கன்னு. நல்ல பையன் மாதிரி தெரிலையே, எல்லோரும் பொறுக்கின்னு சொல்கிறாங்க. பொறுக்கி ஊருக்கு தான். அப்போ எனக்கு உனக்கு எப்படி வேணும்? எனக்கு ஒன்று வேணான்னு சொல்லிட்டு வி வந்து சிரிக்கிறான். ஜேகே சிரிச்சிட்டு வந்து இறக்கிட்டுருப்பான். எனக்கு வந்துட்டு போய் ஒரு ஸ்மைலோட போகிறான். எல்லோரும் என்னடா ஒரே நல்லா கரெக்ட் பண்ணிட்டானா ஜேகே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி ஒரே நல்லடா அப்படின்னே. லவ் சொல்லிட்டியாடா? லவ் சொல்லலை, பட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து க்யூட்டாக சிரிச்சிட்டு போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷாக்கு தான். என்னது ஜேகேக்கு அதுக்குள்ளே காதல் வந்துருச்சா அப்படின்னு. மற்றபடி ஜேகே கம்மிட் ஆகிட்டா ஓகே தான் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் விட்டுட்டாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டேஸ் போக ஸ்டார்ட் பண்ணுது. 2 பேரும் லவ் சொல்லிக்கல. மற்றபடி வந்து அந்த மொட்டை மாடியில் பேசுறது எல்லா சைடும் செஞ்சுட்ருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஜேகே வந்து மொட்டை மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வியோட அம்மா நீ சாப்பிட்டா தான் விடுவேன்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா டைம் ஆகுதுமா, டெய்லி மாடிக்கு போய் கால் உடைக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து வீயை மிரட்டிட்டு இருக்காங்க. கேட்டா சிரிச்சிட்டாம்மா ப்ளீஸ்மா அப்படின்றான். இதை சாப்பிட்டு போ. அவன் சரி சரி கொடு, நான் பின்னிலாம் பார்த்துட்டே சாப்பிட்றேன். அப்படி என்ன தான் இருக்கும் அந்த நிலாவில், 1000 இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் தட்டில் போட்டு அந்த தட்டை தூக்கிட்டு வேகமாக மாடிக்கு வந்துட்டாங்க. மாடியில் வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஜேகே தலை உட்காந்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எங்கள் மாடியிலேருந்து குடிக்காதேன்னு, நீ ஏன் இவ்வளோ பொறுமையாக பேசுகிற? அப்பா அம்மா 2 பேரும் கீழே இருக்காங்க, டெய்லியும் தானே இருப்பாங்க ஆனாலும் என்ன ஆனாலும் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறான். சிரிச்சிட்டே வந்து உட்காடுறான். என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்க எனக்கா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு வந்து ஊட்டிட்டுருக்கான். ஆமாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னது அப்படி சொல்லிட்டு வந்து ஜேகே பார்க்குறான். நான் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே இருக்கான். ப்ராஜெக்ட்காக சீனியர் செலக்ட் பண்ண சொன்னதுக்கு அந்த ஜானை செலக்ட் பண்ணியா? ஆமாம். உனக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல, எதுக்கு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன்? அது எங்கள் டிபார்ட்மெண்ட் சீனியர்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க, அதனால அப்படியே முறைக்கிறான். இல்லை ஜேகே செகண்ட் இயர் தானே, என் தடியிட்ட கேட்கக்கூடாதா? இல்லை செகண்ட் இயர் சீனியர்கிட்ட கேளுன்னு சொல்லுவோம் தானே ஜான் அண்ணாவை. அப்படியே ஜேகே வந்து முறைச்சிட்டே இருக்கான். இப்போ எதுக்கு முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லாஸ்ட் வாங்கி எடுத்து ஊட்டி விட்றான். ஜேகே கையில் வச்சு இந்த பீர் பாட்டில் எடுத்து மொத்தமாக குடிச்சிட்டு டப்புன்னு அதை வைக்கிறான். அது உடஞ்சிருச்சு. ஜேகே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே பார்க்குறான். இன்னும் பேர் அவன்கிட்ட பேசணும், டென்ஷன் ஆயிடுவேன். நான் மொத்தையே சொல்லிட்டேன், நான் சொல்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் நீ பேசணும். அப்படி தான் என் பேச்சை கேட்காம கிளாஸில் எல்லாட்டையும் பேசிகிட்ருக்க. ஜேகே அது இப்போ அது எதுக்கு இப்படி பண்ணுற? கிளாஸ்னால் எல்லாட்டையும் பேச தானே செய்வாங்க, அதுக்கு எதுக்கு ஒருத்தவன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே வந்து வியோட கழுத்தை பிடிச்சிட்டான். அப்படியே ஷாக்கில் ஜேகேவே பார்க்குறான். இந்த எபிசோட் இதோட முடியுது. நான் டுமாரோ வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட் போகிறேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோட ஃபாஸ்ட்டாக போட முடியும். இது வந்து 2/2 தான், ஓகேவா? டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு தெரியும். நம்ம இன்ஸ்டா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், மறக்காம பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிக்கோங்க. அங்கே நார்மல் எஃப்எஃப் வரும். நம்ம செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிக்கோங்க. பை, ஐ லவ் யூ.